தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. என் அன்பான ஆன்மீக நண்பர்களே, உங்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போகும் சிவனின் ஒரு அவதாரம் சர்வேஸ்வரர் அவதாரம். இது நரசிம்மரின் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம். வாருங்கள், இந்த காணொளியை பார்க்கலாம். ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலேயே மிகவும் பயங்கரமான கோபம் கொண்ட அவதாரம் யார் தெரியுமா? அது நரசிம்மர் அவதாரம் தான். ஆனால் அந்த நரசிம்மரையும் கூட ஒருவர் கட்டுப்படுத்தினார். அந்த சக்தி சிவன் எடுத்த ஒரு ரகசிய அவதாரம். அந்த அவதாரமே சர்வேஸ்வரர் அவதாரம். இது வெறும் கதை இல்லை, இது ஒரு மறைந்த உண்மை. இந்த காணொளியை முழுவதும் பார்த்தால் மட்டுமே அந்த ரகசியத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். இரணியன் இவன் ஒரு சாதாரண அசுரன் இல்லை. அவன் பெற்ற வரங்கள் மரணத்தை ஏமாற்றும் அளவுக்கு கொடிய வரமானது. அவன் பெற்ற வரங்கள் என்னவென்றால், மரணமில்லாத ஒரு வாழ்வு வேண்டும் என்பதே. அவன் அதற்காக பகல் இரவு, மனிதன் மிருகம், உள்ளே வெளியே, இப்படிப்பட்ட காரணங்களால் அவனுக்கு மரணம் வரக்கூடாது என்று அவன் எண்ணி அவன் கடும் தவத்தால் மரணத்தை வெல்ல வரம் வென்றான். பெற்ற வரத்தால் அவனின் அகங்காரம் கூடியது. இந்த உலகிற்கு நான் தான் கடவுள் என்று அவன் சொல்ல ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய மகன் பிரகலாதன் விஷ்ணுவை தரிசனம் செய்தான். விஷ்ணு எங்கும் இருக்கின்ற கடவுள் என்று அவன் உணர்ந்தான். காலங்கள் கடந்தன. ஒரு நாள் பிரகலாதன் அவன் பூஜையில் இருக்கும் போது இரணியன் வந்து, உன் கடவுள் தூணிலும் இருப்பாரா துரும்பிலும் இருப்பாரா என்று கேட்ட கேள்விக்கு, ஆம், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று பிரகலாதன் பதில் சொன்னான். அப்பொழுது பக்கத்தில் இருந்த தூணை அவன் உடைத்து நொறுக்கினான். அந்த தூணிலிருந்து நரசிம்மர் மனிதனும் இல்லாத மிருகமும் இல்லாத ஒரு விசித்திரமான அவதாரத்தோடு வெளியே வந்தார். இந்த அவதாரம் நீதியின் கொடிய வடிவம். அவர் இரணியனை அவனுடைய வரத்திற்கேற்ப அழித்தார். இரணியன் அழிந்த பின்பும் நரசிம்மரின் கோபம் குறையவில்லை. நரசிம்மரின் கோபம் உலகையே குலுக்கியது. தேவர்கள் எல்லோரும் பயந்தார்கள். லக்ஷ்மி கூட அருகில் செல்ல முடியவில்லை. பிரம்மா கூட உதவ முடியவில்லை. அப்பொழுது ஒரு கேள்வி மட்டும், இதை யார் அடக்கப் போகின்றார்கள்? இந்த கோபத்தை யார் கட்டுப்படுத்தப் போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி தேவர்கள் மனதில் எழுந்தது. தேவர்களுக்கு அப்பொழுது எழுந்த ஒரே ஒரு பெயர் சிவன். எம்பெருமானால் மட்டுமே இதை கட்டுப்படுத்த முடியும் என்று உணர்ந்து எம்பெருமானை நாடினார்கள். அவர் உடனே அவர்களுக்கு அருளி நரசிம்மரின் கோபத்தை கட்டுப்படுத்த வந்தார். அவர் வந்தவுடன் அவருக்கு தென்பட்டது, நரசிம்மரின் கோபம் தொடர்ந்தால் உலகமே அழிந்துவிடும் என்று. அதனால் சிவன் ஒரு அரிய அவதாரம் எடுத்தார். அவர் எடுத்த அந்த ஒரு அரிய வடிவத்தின் பெயர்தான் சர்வேஸ்வரர் அவதாரம். அவர் எடுத்த அந்த அவதாரத்தின் வடிவம் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? பரந்த இறக்கைகள், சிங்கத்தின் பலம், கண்களில் எரியும் நெருப்பு, மனிதன் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வகையான உருவம். இது ஒரு அவதாரம் மட்டுமில்லை, கட்டுப்பாட்டின் வடிவம். ஒரே நோக்கம், கோபத்தை அடக்குவது மட்டுமே இந்த அவதாரத்தின் ஒரே ஒரு நோக்கமாக இருந்தது. ஒரு பக்கம் நரசிம்மர், மற்றொரு பக்கம் சர்வேஸ்வரர். இது ஒரு சண்டை இல்லை, இது சக்திகளின் மோதல். சில புராணங்கள் சொல்கின்றன சர்வேஸ்வரர் அடக்கினார் என்று, நரசிம்மரின் கோபத்தை கட்டுப்படுத்தினார் என்று. ஆனால் ஒரு சில புராணங்கள் சொல்கின்றனர் நரசிம்மர் தானாகவே அமைதியானார் என்று. ஆனால் முடிவு ஒன்றே, உலகம் காக்கப்பட்டது. இந்த கதையில் நமக்கு சொல்ல வரும் பாடம் என்னவென்றால், கடவுளின் மோதல் இல்லை, நம் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. நம் கோபம் நரசிம்மர் போல கட்டுப்பாட்டின்றி ஆகலாம்.
ஆனால் அதை அடக்க அதுதான் சர்வேஸ்வரர், அது சிவன். சக்தி இருந்தால் மட்டும் போதாது, கட்டுப்பாடுதான் உண்மையான சக்தி. இப்படி இன்னும் மறைந்த புராண ரகசியங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் தொடர்ந்து பாருங்கள். ஹரஹர மகாதேவ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.